கோல்டு இறங்குறத வச்சு நமக்கு வந்து கோல்டு இறங்குறது ஏறுறத வச்சு நமக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா நம்ம கோல்டை வந்து உலக அளவில் நம்மளுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். நமக்கு ஒரே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பெரிய பங்குச்சந்தை வந்து இனி இருக்க நல்லா தான் இருக்குமே தவிர பெரிய அளவு விழுகிற மாதிரி எனக்கு தோணலை. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் VGK Zenora Garden. Plots from 18 lakhs and villas from 48 lakhs. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொக்கலிங்கம் பழனியப்பன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் முரளி. தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்காவை பொறுத்தவரை இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்க மாட்டோம் அப்படின்னு கெவின் வாஷ் வந்து சொல்லிட்டார் சார். சேம் டைம் வந்து ஏற்றும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சில டாக்ஸ்லாம் வந்துருக்கு சார். இன்கேஸ் வந்து அமெரிக்காவில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றுனாங்கன்னா ஒரு அவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3600 கிட்ட போகிற வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சில நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க சார். உங்கள் கருத்து எப்படி சார் பார்க்குறீங்க? ஜென்ரலாக எப்போவுமே இப்போ ஏன்னா வேர்ல்டு லெவலில் வந்து டாலர் ரிசர்வ் கரன்சி இது வரைக்கும் இருக்குது. அதை ஃபைட் பண்ண பார்க்குறாங்க, முடியலை ஸ்டில். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ அமெரிக்க டாலர் ரேட்டு தான் உலகம் பூரா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகுது அதை வச்சு தான். ஏன்னா கோல்டும் டாலரில் தான் ப்ரைஸிங் ஆகுது. ஸோ அப்போ எப்பப்போலாம் இங்கே வட்டி உயர்த்தப்படுதோ அப்போலாம் வந்து கோல்டு அடிபடும். சிம்பிள் ரீசன் என்னென்னா கோல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவும் கிடைக்காது, வருமானம் எதுவும் இருக்காது, அது ஒரு கேபிட்டல் அசெட். ஸோ அப்போ வருமானங்கள் எனக்கு பாண்டில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் யூஎஸ்னுடைய பாண்டு வந்து எனக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுல வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கோல்டை விற்றுட்டு பாண்டில் போய் நான் முதலீடு பண்ணிக்கிறேன், எப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுதோ அப்போ நான் கோல்டுக்கு வந்து மாத்திரம்னு சொல்லி பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிச்சுன்னா டெஃபினட்டாக ஃபர்தராக குறைய வாய்ப்பு இருக்கிறது. அது ஒரு ஷார்ட் டேர்ம், நெக்ஸ்ட் 6 மாதம் 1 வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும். அதே சமயத்தில் போர் தொடர்ந்தாலும் வந்து கோல்டு ப்ரைஸ் குறையும். அதாவது அமெரிக்க போர், அமெரிக்கா ஈரானுடனான போர் வந்து இதோட அதிகமாச்சு, எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா உலகம் பூரா ஆயில் ப்ரைஸ் ஏறப்போகுது. ஆயில் ப்ரைஸ் ஏறுச்சுன்னா அமெரிக்காவிலையும் பணவீக்கம் ஏறும். இந்தியாவில் ஏறுது, பட் அமெரிக்காவிலையும் ஏறும். அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகமாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாண்டுக்கு உயர்த்தணும். உயர்த்தினா எகைன் கோல்டு ப்ரைஸ் டவுன் ஆகும். ஸோ இது ஒரு நார்மல். இது வந்து ஷார்ட் டேர்மில். பட் வெரி லாங் டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்காவோட மீதி அரசாங்கங்கள்லாம் ஓரளவு இன்னும் ஃப்ரெண்ட் அண்ட் எனிமி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நண்பன் அதே சமயத்தில் பகைவன் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுல வந்து மத்திய அரசாங்கங்கள், பல அரசாங்கங்களும் இந்தியா உட்பட, நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட எல்லாருமே வந்து நாங்கள் எங்களுடைய சொத்துக்களை சர்ப்ளஸ் வச்சுருக்கிறத வந்து வெறும் டாலர்லேயே வச்சுக்காமல் கோல்டுலையும் மாற்றிக்கிறோம் ஓரளவு அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டு இருந்தாங்க இது வரைக்கும். அதனால தான் கோல்டு ஏறிச்சு. இந்தியா, சீனா, இன்னும் உங்களுக்கு கல்ஃப் கண்ட்ரீஸில் பல நாடுகள், துருக்கி, ரஷ்யா, இது மாதிரி பல நாடுகளும் வந்து தங்களுடைய மெயின்லி ஏஷியன் கண்ட்ரீஸ் பல பேரும் வந்து தங்களுடைய சொத்துக்களில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் 100% டாலர் ரிசர்வாக இருந்ததை அதை மாற்றி கொஞ்சம் கோல்டுக்கு மாற்றினாங்க. 10% 15%. ஸோ அதனால் இவ்வளோ விலையேற்றம் ஏறிச்சு. இடையில் ஆயில் ப்ரைஸ் ஏறிட்டதுனால டாலர் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து தங்கத்தை வாங்கலை. அதுதான் இந்த டவுன் ட்ரெண்ட் நம்ம பார்த்ததும். ஒரு 2000-3000 ரூபா கிராமுக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். டாலர் ரேட்டில் ருப்பி ரேட்டில் குறைஞ்சதை விட அதிகமாகவே குறைஞ்சிருக்கு, நல்லாவே குறைஞ்சிருக்கு. 25% 30% குறைஞ்சிருக்கு டாலர். நீண்ட காலத்தில் திருப்பி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோ சீனாவோ ரஷ்யாவோ வாங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கோல்டனுடைய விலை உயரும். ஸோ நீண்ட காலத்தில் வந்து கோல்டனுடைய விலை உயரும், இந்த அளவு உயராது. இப்போ சமீபத்தில் நம்ம பார்த்த அளவு 2 மடங்கு பெரிய ஹைக் இருக்காது. ஒரு மிதமான இன்னையிலேருந்து ஒரு 5 வருஷத்துலேயோ 10 வருஷத்தில் கோல்டு டபுள் ஆகுமானா ஆகலாம். ஸோ லாங் டேர்ம் புல்லிஷ், ஷார்ட் டேர்ம் வந்து பியரிஷ்னால் டவுன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். லாங் டேர்மில் உயரும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஜென்ரலாக. ஓகே சார். இப்போ ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து இறங்க வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ இன்கேஸ் இறங்குனா இந்திய ரூபாய் வந்து இன்னும் வாய்ப்புகள் இருக்கா சார்? இந்திய ரூபாய் இல்லை, இப்போ கோல்டு இறங்குறத வச்சு நமக்கு வந்து கோல்டு இறங்குறது ஏறுறதை வச்சு நமக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா நம்ம கோல்டை வந்து கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு டிமாண்டே இந்தியாவில் குறைச்சிருக்கு. அப்படி ஏன்னா இப்போ நம்மளுடைய ப்ரைஸும் கொஞ்சம் அதிகம், டியூட்டி அதிகமாக போடுறாங்க. இப்போ
கிட்டத்தட்ட ஒரு 15% ஆக்கிட்டாங்க. 6 இருந்ததை 15 ஆக்கிட்டாங்க. ஸோ அதனால் விற்பனையும் குறைவாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ரூபாய் மதிப்பு உயருதுன்னு வைங்க, அப்போ கோல்டு நமக்கு சீப் ஆகும். உயருது இந்த சென்ஸ் என்னன்னா, இப்போ 95 ரூபாயில் இருக்குது 92 ரூபா, 93 ரூபா 92 ரூபாயா வந்துச்சுன்னா நமக்கு வந்து கோல்டு சீப் ஆகும். ஓகே, சீப் ஆகும். ஓகே. இப்போ அதே சமயத்தில் வந்து இப்போ 95 ரூபாயா இருக்குது 98 ரூபாயா போச்சுன்னு வைங்க, நமக்கு கோல்டு காஸ்ட்லி ஆகிடும். ஸோ அதுதான் நமது ரூபாயின் மதிப்பிற்கும் கோல்டுக்கும் உள்ள ரிலேஷன். ஏன்னா நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணுறோம், கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு $70-80 பில்லியன் இம்போர்ட் பண்ணுறோம் அப்ராக்சிமேட். ஸோ அப்படிங்கிற நம்ம இறக்குமதி பண்ணுற கோல்டு மட்டுமல்ல, இறக்குமதி பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் ஜென்ரலாக வந்து நம்மளுடைய ரூபாயினுடைய மதிப்பு உயர்ந்தால் 92 ரூபா 93 ரூபாய்க்கு வந்தால் நமக்கு சீப்பாகும், இன்க்ளூடிங் ஆயில் எனி இம்போர்ட்டிங் ஐட்டம். இப்போ அதே சமயத்தில் நமக்கு வந்து இன்னும் 95 ரூபா 96 ரூபா 97 ரூபா 98 ரூபான்னு போச்சுன்னா நம்மளுடைய உள்நாட்டு விலைவாசி அதிகரிக்கும். அதுதான் ரிலேஷன்ஷிப். ஓகே. இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து கோல்டு வாங்க வந்து குறைஞ்சிச்சுன்ற மாதிரி சில தகவல்லாம் வந்துட்டு இருக்குது. அதாவது WGC என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டு கோல்டு கவுன்சில் சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் வந்து தங்கம் வாங்க வந்து குறைஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா RBI வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 மாதத்தில் மட்டுமே 200 கிலோ தங்கம் வாங்கியிருக்கின்ற மாதிரி சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது வந்து ரொம்ப குறைச்சி RBIனுடைய லெவலுக்கு அவங்க டன் கணக்கில் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ டன் கணக்கில் வாங்கினது என்ன நினச்சிருப்பாங்க, விலை குறைய கொஞ்சம் நம்ம வாங்கிக்குவோம். சில அதனுடைய அந்த ஜென்ரலி இப்போ அவங்க RBIலாம் ஒரு பாலிசி லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த அலோகேஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த அலோகேஷனுக்கு இப்போ குறைச்சிருப்பாங்க, ஒரு பர்சன்டேஜை குறைச்சிருப்பாங்க. ஸோ அந்த அலோகேஷன் அங்கே போகட்டும், ஆட்டோமேட்டிக்காக விழுக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி, அதனால் வந்து ஸோ அதான் நான் அவங்கள்ட்ட சொன்னி, மத்திய அரசாங்கங்கள் திரும்பினாங்கன்னா லாங் டேர்மில் திரும்புவாங்க, அது உறுதி. ஏன்னா அமெரிக்கன் டாலரை யாரும் நம்புகிற மாதிரி இல்லை, கோல்டை தான் ரிசர்வ் கரன்சி ஆக்குற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கைண்ட் ஆஃப் ஒரு காலத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி, ஒரு 70-80 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி. ஸோ அப்போ அது இப்போ பல வளர்ந்து வரும் பொருளாதாரங்கள், இந்தியா, சீனா, பெரிய பொருளாதாரங்கள், ரஷ்யா, பிரேசில், இவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்குள்ள இப்போ இந்தியா நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, ஜப்பானோட கூட நமக்கு டாலரில் வர்த்தகம் பண்ண வேண்டாம், நம்ம வந்து ருப்பியில் வர்த்தகம் பண்ணிக்குவோம்னு சொல்லி மோடி போயிட்டு பேசிட்டுலாம் வந்தாங்க, அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. ஸோ அப்படிங்கையில் வந்து டாலர் தான் கிட்டத்தட்ட ஃபியூச்சரில் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், நாட் இமீடியட்லி, ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு டாலருடைய முக்கியத்துவம் அதிகமாகும், அது நமக்கு தெரியுது. ஸோ அதனால் வந்து தங்கம் வந்து லாங் டேர்மில் நல்லாயிருக்கும். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2029 வந்து பார்த்தீங்கன்னா 486 லட்சம் கோடி வந்து இந்திய எக்கானமி வந்து உயரும்ன்ற மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்காங்க சார். அதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவே வந்து ஒரு வளரும் பொருளாதாரம். இப்போ உலகத்திலேயே ஹையஸ்ட் ஜிடிபி க்ரோத்துன்னா நம்மளுடைய தான். நாமினல் ஜிடிபி க்ரோத்துங்கிறது வந்து ஒரு 10-11% லெவலில் இருக்குது. ரியல் ஜிடிபி க்ரோத்து இன்னும் பணவீக்கத்தை கழித்த பிறகு வந்து நம்ம ஒரு 6-7% இருக்கோம். ஸோ உலக அளவில் நம்மளுடைய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம். நமக்கு ஒரே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயில். அதுதான் நம்மளுடைய வீக்னஸ், நம்மளுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் தாக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அதர் தேன் தட் இந்தியா வந்து இன்னும் அடுத்து பல வருடங்களுக்கு, 5 வருஷம் மட்டும் இல்லை, அடுத்து ஒரு 20-30 வருடங்களுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியை வந்து யாராலும் தடுக்க முடியாது. அது அமெரிக்கா நினச்சாலும் சரி, சீனா நினச்சாலும் சரி, எந்த பெரிய நாடுகள் நினச்சாலும் இந்தியாவுடைய வளர்ச்சியை தாக்க முடியாது, குறைக்க முடியாது. இந்தியா வளர்ந்து கொண்டே தான் செல்லும். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா சைனா நம்பர் 1லையும், இந்தியா நம்பர் 2லையும், அமெரிக்கா நம்பர் 3லையும் வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகே, ஃபியூச்சரில் சொல்கிறீங்க. ஓகே சார். அதே மாதிரி வந்து அகைன் சொல்ல மாதிரி அமெரிக்கா போர் போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து இந்திய பங்குச்சந்தை எப்படி போய்கிட்டு இருக்கு நினைக்கிறீங்க சார் இந்த வாரத்தில்? இப்போ இந்திய பங்குச்சந்தை இப்போ இன்னைக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் திருப்பி இப்போ ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை வழி விடாட்டி நான் இன்னும் வேகமாக அடிப்பேன் அப்படிங்கிறாரு. திருப்பி ஒரு வாரத்துக்கு போய் அடிப்பார், 10 நாளைக்கு அடிப்பார், நமக்கு தெரியல. அவர் மைண்டை நம்ம யாராலையும் கஸ் பண்ண முடியாது. பட் அதை வச்சு கொஞ்சம் ஊசலாட்டங்கள் இருக்குது. அதுபோக சமீபத்தில் நம்ம பங்குச்சந்தையில் வந்து இந்த க்ளோசிங் ஆக்ஷன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க கடந்த 2-3 தினங்களாக. அதை வச்சு கொஞ்சம் பிஎஸ்சி, என்எஸ்சி, தேசிய பங்குச்சந்தைக்கு இந்த கொஞ்சம் வேரியேஷன்ஸு, க்ளோசிங் ப்ரைஸ் வேரியேஷன்ஸு, இதெல்லாம் இருக்குது. ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. குவார்ட்டர் 1 ரிசல்ட்ஸ் எல்லாம் ஏப்ரல், மே, ஜூனுக்கான நிறுவனங்களின் ரிசல்ட்ஸு எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக தான் இருக்குது.
ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 2 வருடங்களுக்கு மேலாக நமது பங்குச்சந்தை வந்து இன்னும் ஒரு தாழ்வான ஏற்றத்திலேயே இருக்குது, தாழ்வான பகுதியிலேயே இருக்குது. ஒரு காலத்து 26,500 வரைக்கும் போனோம், இப்போ 24,500 இருக்கோம், கிட்டத்தட்ட 8-10% டவுனாகவே இருக்கும். ஸோ அதனால் எதிர்காலம் வந்து இங்கேருந்து நல்லாயிருக்கும். ஆல்ரெடி வந்து எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நெட் இன்ஃப்ளோ இந்தியாவுக்குள்ளே ஆரம்பிச்சிருச்சு. ஜூலையில் நெட் இன்ஃப்ளோ கிட்டத்தட்ட 15,000-20,000 கோடி வந்திருக்கு. 15,000-20,000 கோடி பங்குச்சந்தையிலையும் கடன் சந்தையில் 30,000 கோடியும் ஜூலையில் வந்திருக்கு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் பாண்டுக்கெல்லாம் டேக்ஸ் இல்லைன்னு அறிவிச்சாங்கல்ல. ஸோ அதில் ஒரு 30,000 கோடி, இதில் ஒரு 20,000 கோடி. இது போக எஃப்சிஎன்ஆர் டெபாசிட் நமது ரிசர்வ் பேங்க் அறிவித்தாங்க. அதன் மூலமும் வரத்துக்கள் நிறைய வருது. டாப் 3 பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா HSBC பேங்கு, ஐசிஐசிஐ பேங்கு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க டாப் 3. மீதி எல்லா பேங்கும் அந்த எஃப்சிஎன் வெளிநாடு வாழ் இந்தியர்கள்ட்டேருந்து என்ஆர்ஐட்டேருந்து டெபாசிட்ஸ் கலெக்ஷனில் ரொம்ப துரிதமாக ஈடுபட்டிருக்காங்க. அதனால் வந்து டாலர் இன்ஃப்ளோஸ் நல்லாவே இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் ருப்பி அப்ரிஷியேட் ஆகிறதையும் பார்க்கலாம். 96-97 போய்கிட்டு இருந்தது, இப்போ 95 சில்லறையில் இருக்குது. ருப்பியும் பலம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு பலம். ஸோ அதனால் பல விதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பங்குச்சந்தை வந்து இனி இருக்க நல்லா தான் இருக்குமே தவிர பெரிய அளவு விழுகிற மாதிரி எனக்கு தோணலை. ஏன்னா ஓரளவு செட்டில் ஆகி ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார், ஸ்டெபிளைஸ் இருக்குது சொல்லியிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விழுந்திருக்கு, நேற்று வந்து இறக்கத்தில் முடிஞ்சுக்க சொல்லலாம் சார் பங்குச்சந்தை. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் 4 days வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஏற்றமாக தான் இருந்ததுன்னே சொல்லலாம் சார். ஜூலை மாதத்துலேயே வந்து 24K தொட்டுச்சு சார். அது சில நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24K போயிட்டு இருக்கு, ஏற்றமாக தான் இருக்குது. அகைன் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த டிசம்பருக்குள்ளேயே வந்து 26 வர வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி தகவலாம் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை? பழைய உச்சத்தை தொடுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் நிலைமைக்கு வருது ஆச்சரியம் தானே சார்? இல்லை, அது வந்தே தீரணும். ஓகே, இன்பெட்டு எப்போவுமே பங்குச்சந்தையினுடைய கோட்பாடு கடந்த ஒரு 30 வருடம் 40 வருடமாக எடுத்து பாருங்கள். 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ், 2018 ஜிஎஸ்டி கொண்டு வர்றாங்கன்னு சொல்லி பிரச்சனை, 2020 ஒரு பிரச்சனை, 2021 கோவிட், மாற்றி வந்துச்சு. எல்லாமே டிப்பாச்சு. டிப்பாகி பழைய இருந்த நிலைமையை விட மேலேறித்தான் சென்றிருக்கிறது ஆல்வேஸ். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரலாக ஒன்லி அந்த டைம் பீரியட் எவ்வளவு காலம் கீழே கிடக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரியாது. அதுக்கு ஒன்லி டைம் கேன் டெல். ஸோ இப்போ அந்த வகையில் வந்து பார்க்கையில் வந்து இந்த ஒரு 20 எனக்கு டைம் லைன்னு சொல்ல வரல, இந்த 26,500 தாண்டி டெஃபினட்டாக இன்னும் புதிய உச்சங்களை தொடும். 30,000-35,000 போகும். இட்ஸ் ஒன்லி கொஷின் ஆஃப் டைம், அவ்வளோதான். அது என்ன அடுத்த 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமாங்கிறத நம்ம டிபேட் பண்ணலாமே தவிர பங்குச்சந்தை உயர்ந்து கொண்டே செல்லுமானால் டெஃபினட்டாக உயர்ந்து கொண்டே தான் செல்லும். அதற்கு முக்கிய காரணம் வேறு ஒன்றும் அல்ல. அடிப்படை காரணம் வந்து நமது பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரம் எது வரைக்கும் வளருமோ அது வரைக்கும் பங்குச்சந்தையும் வளர்ந்து கொண்டே செல்லும். பொருளாதாரம் படுக்கையில் பங்குச்சந்தை படுக்கும். அது வந்து நான் அடுத்த 20-30 வருஷத்துக்கு பார்க்கல. ஆனால் சில பேர் சொல்ல விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையை வச்சு தான் நாட்டோட பொருளாதாரமே வந்து இருக்குன்ற மாதிரி தகவல்லாம் சொல்கிறாங்களே சார்? இல்லை, அது ரிவர்ஸு. ஓகே, பொருளாதாரத்தை வச்சு தான் பங்குச்சந்தையினுடைய கூற்று நடக்குமே தவிர அது நம்ம டெம்பரவரியாக வேணால் பங்குச்சந்தையை போய் மேனிப்புலேட் பண்ணலாம், லாங் டேர்மில் பண்ண முடியாது. லாங் டேர்மில் ரியல் பொருளாதாரம், நமது நாட்டில் ஆகக்கூடிய உற்பத்தி திறன், நமது ஏற்றுமதி, இதையெல்லாம் நம்ம இண்டிவிஜுவல் ஒவ்வொரு நபரினுடைய வருமானங்கள், இதையெல்லாம் வச்சு தான் பங்குச்சந்தை நிர்ணயிக்கப்படுகிறது. பங்குச்சந்தையினால் பொருளாதாரம் நிர்ணயிக்கப்படுறதில்லை. ஓகே சார். சார் இப்போ இந்த சமயத்தில் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க சார் உங்கள் ஐடியா? டெஃபினட்டாக ரீட்டைல் முதலீட்டாளர்களுக்கு, சில்லறை முதலீட்டாளர்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில், பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலமாக அவங்க முதலீடு செஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா அது எஸ்ஐபின்னு சொல்கிறோம். அது எஸ்ஐபியில் மாதம் 31,000 கோடி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த எஸ்ஐபி மூலமாக அவங்க தொடர்ந்து முதலீடை செஞ்சுக்கிட்டு வரணும். இது மாதிரி பங்குச்சந்தை கொஞ்சம் தாழ்வாக இருக்கும் பொழுது அடிஷ்னலாக அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா டாப்அப் பண்ணிக்கலாம். அதே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் டாப்அப் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், 5 வருஷம் மினிமம் 5 வருஷத்துக்கு தேவையில்லாத பணத்தை மட்டும் பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுங்க. உங்களுக்கு அடுத்த 1 வருஷம் 2 வருஷத்தில் தேவைப்பட போகிற பணத்தை பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட வேண்டாம். அதை வந்து நீங்கள் சேஃபான ஃபிக்ஸட் டெபாசிட்டு, டெட் மியூச்சுவல் ஃபண்டுகள், அது மாதிரி பேங்க் எஃப்டி, இதெல்லாம் ஓரளவு சேஃபானது, அதில் போட்டு வச்சுங்க. 1 வருஷம் 2 வருஷத்தில் தேவைப்படுறத, 5 வருஷத்துக்கு மேலே தேவைப்படுறத தாராளமாக பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடுங்க. ஸ்டாக்ஸை விட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு பங்கு சார்ந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் பெட்டர். ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்தை எங்களால் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.
லயன் லயனா டேட்ஸ் இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Lina Premium Dates. சென்னையோட நெக்ஸ்ட் புல் படப்பை ஜாப்பனீஸ் தீம் வில்லா பிளாட்ஸ் விஜிகே ஜெனோரா கார்டன் plots from 18 lakhs and villas from 48 lakhs. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.